This is Mahiba from Florida. Welcome to my channel. இன்னைக்கு வந்து எங்க லைவ் ஓக் ட்ரீயை வந்து ட்ரிம் பண்றதுக்காக வந்தாங்க. அந்த ஹோல் ப்ராசஸையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ளாரிடாவில் வந்து இந்த ஓக் ட்ரீ ரொம்ப நல்லா வளரும். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக டாலாக மெஜஸ்டிக்காக இருக்குன்னு. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே நிறைய இந்த மாதிரி பெரிய மெச்சூர் ட்ரீஸ் இருக்குது. சில மரங்கள்லாம் வந்து 300-400 வருஷம் வரைக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மரம் இருக்கிற சைஸை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க காரு வீடுகள்லாம் கூட குட்டி குட்டியாக டாய் கார் மாதிரி தெரியுது. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மரம். வந்து இப்போ வின்டருங்கிறனால கொஞ்சம் இலையெல்லாம் உளுந்து வெறும் அதோட ட்ரங்க் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர க்ரீனாக அடர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஷேடி ட்ரீ. இந்த மரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸு மிச்ச நிறைய கொடிகள் எல்லாம் வளர்ந்து அப்படி இந்த டார்சான் மூவியில் வரும் தெரியுமா? டார்சான் வந்து அப்படி அந்த இதில் வைன்ஸில் வந்து தொங்கிட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போகிற மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மரங்கள்லாம் சேர்ந்து வளர்றதை பார்த்தா. வயசான தாத்தா தாடி வச்சுருக்க மாதிரி நிறைய ஸ்பானிஷ் மாஸும் இது மேலே தொங்கிட்டு இருக்கும். இந்த அழகு பெரிய மரங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கனால நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக வீடை வந்து ஹரிக்கேன் விண்டுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மரங்கள்லாம் இல்லை அப்படின்னா நேராக அந்த விண்டு ஸ்பீடு வந்து நம்ம ரூஃபு விண்டோஸில் தானே அடிக்கும். இந்த மரம் வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுது விண்டு ஃபோர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெயில் காலத்துலேயும் நம்ம முழு வீட்டுக்கும் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி அப்படி ஷேடியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏசிக்கெலாம் வந்து கம்மியாக வரும் இந்த ட்ரீ பக்கத்தில் இருக்கனால. இதோட உட்டு கூட ரொம்ப ஹார்டாக டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த காலத்தில் நிறைய ஷிப்பெல்லாம் கூட பில்ட் பண்ணியிருக்காங்க போல், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா. நம்ம இதோட பிரான்ச்சஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அதோட வெயிட்டை வந்து அப்பப்போ குறைக்கணும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி குறைச்சோன்னா தான் அது வந்து இந்த ஹரிக்கேன் டைம்லலாம் சேஃபாக இருக்கும். இல்லாட்டினா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஹரிக்கேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்போது அது விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹரிக்கேன் ஏர்மாவோட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் தெருவில் நிறைய மரங்கள் வந்து உளுந்துருச்சு. அதில் ஒரு மரம் ஒரு கார் மேலே வர உளுந்துருச்சு ஏற்று வீட்டுக்காரங்க வீட்டில். ஹரிக்கேன் நிக்கோல் ஹரிக்கேன் இயன் ரெண்டும் 1 மாதம் டிஃப்ரென்ஸில் வந்துச்சு. அந்த டைம்லேயும் பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சில் ரொம்ப பெரிய மரம் ஒன்று வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. அவங்க ஹரிக்கேன் முடிஞ்ச பிறகு அந்த மரத்தை வெட்டி வெட்டி துண்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு துண்டும் கார் சைஸில் அவ்வளோ திக்காக ரொம்ப பெரிய மரம், அந்த மரம் கூட உளுந்துருச்சு. இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து இந்த ட்ரீ ட்ரிம்மிங் ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்தோடைய சில குட்டி குட்டி பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டினா அது பிரான்ச்சோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரீ ட்ரிம்மிங்க்கு ஒரு ஆட்கள் கூப்பிட்டுருந்தோம். அந்த தடவை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்து இறங்குனாங்க. காலையில் ஒரு 10 மணி போல் வந்து இறங்குனது தான் உடனே கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் ரூஃபில் ஏறிட்டாங்க. ஒருத்தர் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டார். அடுத்த பையன் வந்து அதை பிடிச்சி கீழே தூக்கி போட்டார். ரூஃபை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. மரம் வந்து அதோட கிளைகள்லாம் வந்து ரூஃபை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா காற்றடிக்கும் போது ரூஃப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ட்ரீ ட்ரிம்மிங் பீப்புள் கூப்பிட்டு அந்த பிரான்ச்சஸை ரூஃபை விட்டு ஒரு 8 அடி 10 அடிக்கு மேலே வரைக்கும் இருக்க எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அவங்க ரூஃபில் நடக்கிறத பார்த்தா நமக்கு தான் பயமாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்லோப்பில் எப்படி எதுவும் கயிறு எதுவும் வச்சு கெட்டாமல் ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஹெல்மெட்டை கூட ஒன்றும் போட்ட மாதிரி இல்லை. அப்படியே சும்மா இங்கே எங்கேயும் நடந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் டென்ஷனாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடந்துட்டு இருந்தாங்க ரூஃபில். இந்த கீழே இருக்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெட்டி போட எடுத்து கொண்டு போய் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஷ்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பிரான்ச்சை போட்டாலும் அந்த மிஷின் ஒரு நிமிஷத்தில் பவுடராக அடித்து தள்ளிருச்சு. நிறைய வெட்டி வெட்டி எடுத்து இப்போ மரம்லாம் அப்படியே ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா அப்படியே திக்கு க்ரீன் லீவ்ஸ் வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி ஃபுல்லாக
ஃபுல்லா அடைச்சிட்டு இருக்கும் இந்த ட்ரீ ஃபுல்லா. இந்த பையன பாரு, எனக்கு டென்ஷன்ல அவன் கீழ இறங்கி வந்தோனே நான் கேட்டேன், "நீ எத்தன வருஷம் இந்த மாதிரி வேலை பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னான், "3 இயர்ஸா ரூஃப்லயே தான் நான் வேலை பார்க்குறேன். அதனால எனக்கு பயமே இல்ல. நல்லா பழகிட்டேன்" அப்படின்னு சொன்னான். இந்த ட்ரீ ட்ரிம் பண்ண வந்தவர் சொல்லிட்டு இருந்தாரு, "நீங்க இப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மரம் உங்க பேர பிள்ளைகளோடயே பிள்ளைகள் காலத்துல கூட நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஃப்ளாரிடால ஓல்டஸ்ட் ஓக் ட்ரீ வந்து செலான் ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது வந்து ஒரு 400-500 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ட்ரங்க் பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப வைடாக ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து நிறைய வெட்டிங்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே போவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் அந்த ஹரிக்கேன் சீசனில் இந்த ட்ரீ மெயின்டெனன்ஸ் பீப்புளை வந்து நம்ம புக் பண்ணவே முடியாது. அவங்க 3-4 மந்த்ஸுக்கு ஃபுல்லி புக்டாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஆஃப் சீசனில் அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு ட்ரீ மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய மரங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 லிட்டர் போல் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலத்தடி தண்ணி வந்து ஃப்ளாரிடாவில் நல்லாயிருக்கும். ஒரு 6-7 அடி தோண்டினோன்னாலே தண்ணி வந்துடும். ஸோ இது வந்து நல்லாவே வளருது. ரூஃபில் இருக்க எல்லாத்தையும் வெட்டி முடித்த பிறகு மேலே போய் அங்கே கிடக்கிற இலைகள், ரொம்ப நாள் இவங்க வர்றதுக்கு முன்னால் இருந்தே விழுந்து கிடந்த இலைகள் எல்லாத்தையுமே நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ரூஃபை. ஃப்ளோரிடாவில் சம்மரில் எவ்ரி டே மழை பெய்யும். அதனால் இந்த ரூஃப் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து ஈஸியாக வடிஞ்சு கீழே போயிடும். அந்த மழை தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு ரூஃபை சுற்றி கட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து அந்த கட்டருக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அந்த டியூப் ஓடி கீழே வந்து தரையில் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். அந்த கட்டர் ஃபுல்லாகவே இந்த லீவ்ஸ் போய் ஃபுல்லாக அடைச்சிக்கிடும். ஸோ இவங்க இப்படி க்ளீன் பண்ணி விட்றது வந்து சம்மரில் மழை டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி படிஞ்சு போகிறதுக்கு. இலையெல்லாம் சேர்த்து பெரிய பெரிய பிரான்ச்சாக உள்ளே போகுது. ஆனால் அடுத்த பக்கம் அது ஷ்ரெட் ஆகி வர்ற இடத்த பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பவுடர், அந்த இலை கூட எங்கே போச்சுன்னு தெரியாமல் அப்படி சின்ன பீசஸாக ஆக்கிடுது. ஒரே ஒரு தடவை அவங்களுடைய சாக்கு ஆயில் வந்து திருப்பி ஊற்றுனாங்க. இந்த ஹோல் பிரான்ச்சை எப்படி வெட்டி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். கீழே இருக்கிறதுலையும் 2 பெரிய பிரான்ச்சை வந்து நாங்கள் கட் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா சைடில் போக போக பிரான்ச்சஸ் வந்து விரிஞ்சு சைடில் போக போக அதோட வெயிட் கூடுச்சுன்னா அது வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கீழே இருந்து இருக்கிற பிரான்ச்சஸையும் பொதுவாக ரிமூவ் பண்ணிடுவாங்க.
அந்த பேஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிற இடத்துல அப்பப்போ இந்த சா கொஞ்சம் சிக்குச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் இருந்து கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இருந்து அப்படி வெட்டி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வேலையை செஞ்சு செஞ்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மசில்ஸ்லாம். ஏன்னா அது ஸ்லோப்பாக வேற இருக்குது அந்த ஏரியா. நம்ம வந்து சின்ன ஜெயாக தூக்கிட்டு இங்கே அங்கேயும் நடந்தாலே கஷ்டமாக இருக்கும். அவங்க இவ்வளோ பெரிய பிரான்ச்சஸை வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மிஷினில் பாருங்கள் 2 சிலிண்டர் மாதிரி இருந்துச்சு. அப்படி பல்லு கியர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ரங்கை போட்டாலும் அப்படியே உள்ளே எடுத்து ஷ்ரெட் பண்ணிடுது. அவங்க கையை கிட்ட கொண்டு போனப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அவங்க ரொம்ப யூஸ்டாக இருக்கனால ரொம்ப கேஷுவலாக பண்ணுறாங்க. அது ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப லவுடாக இருந்துச்சு, பட் ஆல்சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேக வேகமாக வேலையை முடித்தாங்க. வேகமாக ஏணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ளீனப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழுந்த பீசஸ்ஸு, கீழே கிடக்கிற இலைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ண ஜாப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மொத்தமே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் நல்லா அழகாக ட்ரிம் பண்ணி அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து க்ளீனப் பண்ணி ஒரு சின்ன இலை கூட இங்கே அங்கே இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி கொடுத்த ஜாபுக்கு $500 சார்ஜ் பண்ணாங்க. அப்படின்னா நம்ம காசுக்கு ஒரு 40,000 ரூபா அப்படி வரும். இங்கே இவ்வளோண்டு ட்ரீயை ட்ரிம் பண்ணுறதுக்கு 40,000 ரூபாவா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஊரில் ஆக்சுவலாக ரொம்ப காசு. ட்ரீ ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து $800 அந்த மாதிரி கேட்பாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு ரொம்ப நல்லா வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து பெரிய மரங்களை ட்ரிம் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அது இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்கு ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பாய். சரி, ட்ரீ ட்ரிம்மிங் முடிச்சாச்சு. நம்ம வெளியே எங்கேயா சாப்பிட போகலாம் வாங்க. கிம்ச்சி அப்படின்னு ஒரு குட்டி கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி சாப்பிட வந்தேன். இந்த பல்கோகி அப்படிங்கிறது தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மெயின் டிஷ்ஷு. இந்த சாப்பாடு வந்து கிரில்டு மீட் அப்படியே சுட சுட அந்த பேனோட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அதையுமே தொடுறதுக்கு. அதனால் கீழே வந்து ஒரு வுட்டன் பிளேட் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷு நிறைய கொடுக்குறாங்க. அந்த கியூக்கம்பர், அந்த ஏதோ சில்லி பேஸ்ட்டு போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கேபேஜில் போட்டிருக்காங்கல்ல, அது பேர் தான் கிம்ச்சி போல், அதுதான் ரெஸ்டாரண்ட் பேரும். அப்புறம் ஒயிட் ஸ்டிக்கி ரைஸும் ஹாட்டாக கொடுத்தாங்க. இனி பார்த்தோன்னே ஃபோர்க் வேணுமான்னு கேட்டு கொண்டு வந்து ஃபோர்க் கொடுத்துட்டு போனாங்க. பட் ஸ்டில் சாப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த மீட்டில் நிறைய காரம் போடாட்டாலும் அந்த சைட் டிஷ்ஷஸ்லலாம் வந்து நல்லா காரமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சாப்ஸ்டிக் ரொம்ப தேவை.